பழைய பல்லக்கில் வரார் தவிலடி நடக்குது இங்கே மூலம் அடி நடக்கு புள்ள நண்டு பார்க்குது அவருக்கு சாராயம் காய்ச்சி வச்சுக்கிறாங்க சும்மா வந்தேன் அந்த வில்லேஜுக்கு வந்துட்டு நான் பார்க்குறோம் இந்த ஸ்டாச்சுக்கள் இது ஒரு பழைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மாதிரி தான் இது கதை இருக்காமல் கைடுகள் இருந்தால் தான் சொல்லுவினோம் ஆனால் நாங்கள் ஒரு ரெண்டு சும்மா தானே பழங்காலத்தில் இஞ்சி இருக்கிறது எப்படி இருந்த வினம் என்னென்ன வாழ்க்கை முறையை கண்ட கையாண்ட வினம் இந்த அதுகள் இந்த அம்மா மரக்கறி இருக்குது இப்படி எங்களோட வெள்ளைக்காரங்கள் வந்து இப்படி தான் இருந்து சும்மா சாப்பிட்டு போகிறது அந்த மாதிரி அப்புறம் அங்கால சாராய கடை இப்படி வந்தால் இங்கே சாராய கடை மாதிரி போன்முட்டி ஏதாவது பெரியாக்கள்ட இப்படி இஞ்சால எங்களோட ஜனங்கள் இப்படி இந்த மாதிரி மற்ற இஞ்சால வந்து தச்சு வேலை மர வேலைகள் செய்கிறாக்கள் இப்படி அந்த வீடமைப்பு இப்படி மற்ற இஞ்சால சின்ன பிள்ளைகள் விளையாடுறது மைனா நிற்கிது பாருங்க என்ன பார்த்துக்கிறீங்களா இந்த மைனா பார்த்துக்கிறீங்களா ஓய் 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 இதில் போய் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு மைனாவோட விளையாடிட்டு மேலே போய் பார்க்க போகிறோம் பார்ப்போம் இந்த மாதிரி இப்படியே மேலே போனால் எல்லாம் பழைய தாக்கெல்லாம் எல்லாம் சீமெண்ட்டில் செஞ்சு வச்சுக்கிறாங்க நல்லா இருக்குடா நம்மளுக்கு இங்கே ஒரு வழி பால் கறக்கிறது இது வந்து குயவர் மண்பானை செய்கிறது இந்த பழைய வேலையில் வச்சு இந்த ஜாதி மதம் பிரித்தாங்க அந்த எனக்கு தாயோ அக்காவோ தெரியல குழந்தைய வச்சு இதுதான் அந்த வீடு அமைப்புகள் உண்மைக்குமே இவ்வளோ நல்லா தெரியுமா இது இந்த பித்தளை இதுகள் இல்லாட்டி வாக்கு சொல்கிறாக்கள் மாதிரி உண்டு இதில் நம்பித்தான் முதல் இருந்தது வீடு அமைப்பு நல்லா இருக்கு ஏன்னா இந்த வீட்டில் ஒரு நாள் தங்கி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது தெரிஞ்சால வயது போன ஆச்சி அங்கே ஒரு அடிக்கிறா அம்மி உலவி வீடமைப்பு அப்படி வீடமைப்பு இதுக்குள்ள உள்ள இது வந்து பிரச வர மாதிரி இருந்தால் கட்டிக்கணும் பிரச வர மாதிரி அதில் பிரசவம் பண்ணுறது அது வந்து பிரசவமான குழந்தை இந்த மாதிரி தான் இது பிரசவமான குழந்தை மாதிரி அது பிரசவம் செய்கிறது மாதிரி இந்த வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் ஒரு தத்துருவமாக எடுத்து காட்டியிருக்கணும் இது வந்து ஜெயில் ஜெயிலர் இதுக்குள்ளே ஜெயில் வாழ்க்கை இது எஞ்சலை வந்தால் இது வந்து இந்த பெரிய அரசாக்கள் இந்த வீடுகள் மாதிரி வீட்டில் உள்ள பெரிய ஒரு ஆளுன்ற மாதிரி இல்லாட்டி இது என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு சொல்ல தெரியல அதெல்லாம் எனக்கு பெரியது இது வந்து எங்களுக்கு தொழில் இருக்குது இது ஒன்றும் பட் இது தண்டனை முறை நினைக்கிறேன் தண்டனைகள் முறைஞ்சு இதுக்குள்ளே வச்சு வீடுக்குள்ளே வச்சு விடுறது போல் தண்டனை முறைன்ற மாதிரி அங்கால என்னன்னு தெரியல இங்கால சமையல் தேங்காய் திருவி ஒரு ஆள் தேங்காய் திருவுறா அம்மியில் அரைக்கிறா இங்கே நாய்க்குட்டி ஒன்று படுத்து கிடக்கு பண்டங்களை பாருங்க எல்லாம் மண்பாண்டங்கள் தான் சுலகு இதெல்லாம் இயற்கை முறையில் இப்படிலாம் எல்லாமே இயற்கையாக தான் வாழ்ந்துருவாங்க அப்படிப்பட்ட இடம் தான் இருந்துச்சு இந்த இப்படி தான் பழைய காலத்தில் உரல் எல்லாம் இருந்தது அவ்வளோக்கு எல்லாமே இயற்கையாக சொந்தமாக செஞ்சது இப்போ என்னெண்டா கிலோ உண்டா எல்லாம் கிலோவில் வரபடியே எல்லாம் பஞ்சு பிடிச்சி போய் இருக்குது தானம் செய்கிறது குருவலுக்கு தானம் செய்கிறது மரியாதை கொடுக்குறது என்ன மாதிரி
அப்போதே மாதிரி பிளாஸ்டிக் கதறியோ வேறு கதறியிலேருந்து இப்படி தான் மரத்தில் பின்னி கைத்தால் பின்னி வைக்கிறது. இதே மாதிரி தான் இது வந்து அரைக்கிறது தெரியுமா, என்ன உழவுகள் உடைக்கிற அந்த மாதிரி இதுகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட மறக்காம வந்து பாருங்க, பார்த்தா நான் சொல்லுவேன். இது வந்து ஏரில் வந்து பலகை அடித்து வயல் நட்டுக்கணும், இயற்கை விவசாயம் முறை. அது வந்து அந்த என்ன சொல்கிறது, எண்ணெய்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த இது வருதில்லை, இந்த அதில் வச்சு எண்ணெய்கள் இருக்கிற சக்குன்னு சொல்கிறதுக்கு அது இது மட்டும் சின்ன பிள்ளைகள் இது பலகாரங்கள் எதுவும் செய்கிறோம் போலக்கு அப்படியே இருக்குது. இப்படி இதோட ஒரு வியாபாரி, முத்து வியாபாரியா. அதில் ஒரு சின்ன டேம் மாதிரி இருக்குது. டேமில் அதில் மீன் பிடிக்கிறாக்கள், இங்கால தண்ணி எடுக்கிறாக்கள், சின்ன பிள்ளைகள் மாதிரி ரெண்டாங்கால குளிக்கிறாக்கள், எல்லாம் குளிக்கிறது. அண்டு என்ன கேர்ள்ஸை தான் போட்டு வச்சுக்கணும். இந்த அப்படி ஒரு இடம் தான் உண்மைக்குமே நல்ல இடம், விசித்திரமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டு. அதுக்குள்ளே மீன் எல்லாம் நிற்கிறேன், மீன் நிற்கிது, இங்கே ஆமை நிற்கிது. மறக்காம அப்படியான இடங்களை சும்மா வந்து பாருங்க, ஆள் இருந்து பல்லு திட்டுதான். இது வந்து வேலை செய்கிறது. இங்கே இப்படி தான் ஒரு ஆள் கண்காணி மாதிரி ஒரு ஆள் இருப்பார், அவர் தான் இங்கே வேலையில் வாங்குறார். இப்படி தான் விட்டு வேலை வாங்கி மாட்டில் சவாரி செய்யணும். கணக்கு கிடக்கங்கால இங்கே அந்த ஆடைகளை வந்து கழுவி அயன் பண்ணி கொடுக்குறது. மற்ற மேலே கோயில் நின்னாங்க முடிஞ்சாலே இயற்கை நீர் தடாகம் மாதிரி ஒன்று. எல்லாமே ஒரு சிலையில் தத்துருவமாக செஞ்சு வச்சுருக்குறேன், பார்க்க நல்லா இருக்கும். ராயா ஆகல போகிறார் போடுக்கா, பாலத்தால் ராயா போகிறாராம். நாங்கள் முதல் போன மேலே தெரியுது பாருங்க பின்னுக்கு படிவா. ராயா வர ஃபுல் பாதுகாப்போட வர. அப்படி இப்போ நான் தான் ராயா. என்ன செய்கிறோம் தெரிஞ்சாக்கள் எல்லாத்தையும் சொல்லி தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணுவோம். இது வந்து உங்களோட மலையத்தில் தேயிலை குழந்து பறிக்கிற வேலை. அப்படி கிடக்குது அங்கே தூக்குதண்டண்ணே. சரியா கூட காய்ச்சா நீ தூக்குதண்ணா, முதலாவது எனக்கு தான் போடுங்க. வீடியோ பார்க்குறாங்களா தான் சொல்லுவாங்க, தம்பி உனக்கு தான்டா கூட காய்க்கிறேன், நீ ஓவரா வீடியோவில் உனக்கு தான் தூக்குதண்டை. தூக்குதண்டை இது தூக்கு மேடை இதெல்லாம் நிலைப்பாடுறதுக்கு இடம் இருக்குது. கோட்டை வடிவில் கட்டிக்கிறான், கோட்டை தான் இப்படியே வந்து சும்மா ஒரு கோட்டை மாதிரி. ஸோ இது சின்ன கோட்டை, இங்கெல்லாம் தான் குண்டடிக்கிறது. நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இப்படியே போய் அப்படியே கீழே வரை கிடைச்சிருக்கீங்க. இங்கெல்லாம் தான் ஆமி படைகள் மாதிரி. ஸோ நாங்கள் அந்த கோட்டை வச்சு அதுக்கு அப்படியே எக்ஸிட் சுற்றி பார்க்கலாம், நல்லா இருக்குது. சும்மா வாங்க 160 ரூபா தான் ஒரு ஆளுக்கு டிக்கெட்.